மீட்கும் பொருளின் தத்துவம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:21-22. நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை பற்றிய உண்மைகள் சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாக தெளிவாக எடுத்துரைக்கப்படுவது நல்லது என்றால், கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் இந்த மரணத்தின் உண்மையையும் அதன் அவசியத்தையும் ஆதாமின் மீட்புக்கான ஈடுகட்டும் அல்லது அதற்கேற்ற விலையாக அதன் மதிப்பையும் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். ஆதாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது மறைமுகமாக அவருக்குள் இருந்த அனைவரின் மீட்பு ஒரே முறை செலுத்தப்பட்ட அந்த ஒரே பலியினால் அனைவரும் மீட்கப்பட்டனர். நம்முடைய கர்த்தருடைய மரணத்தின் உண்மை வேத வாக்கியங்களின் அறிக்கைகளால் முழுமையாக உறுதிப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் அதில் கிறிஸ்தவரின் விசுவாசம் முழுமையாகவும் உறுதியாகவும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு உண்மையான கிறிஸ்தவரின் விசுவாசத்திற்கு முக்கியமானது. ஏனெனில் நம்முடைய கர்த்தரின் மரணம் அவருடைய ஜீவனின் முழுமையான அழிவாக இருந்தது என்பதை உணர்ந்தவர்களால் மட்டுமே அவரது மரணம் தந்தை ஆதாமின் தண்டனையை எவ்வாறு செலுத்தியது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தந்தை ஆதாமின் தண்டனை மரணம், அழிவு. இந்த தண்டனை அவரது சந்ததியினருக்கும் வந்தது. கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். அவர் தந்தை ஆதாமுக்காக மற்றும் அதனுடன் ஆதாமின் மீறுதலின் மூலம் மரண தண்டனையின் கீழ் வந்த அனைவருக்காகவும் மரண தண்டனையை அனுபவித்தார். ரீபிரின்ஸ் நம்பர் 2476. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:5-6. ஒருவேளை இயேசு தம்முடைய முதலாம் வருகையின் போது மனிதனாக தோற்றம் மாத்திரம் எடுத்துக்கொண்டு மாம்சம் என்னும் திரைக்கு பின்னாக உண்மையில் ஓர் ஆவியின் ஜீவியாகத்தான் இருந்து வந்திருப்பாரானால் அவரால் மீட்பராய் இருந்திருக்கவே முடியாது. இயேசு மனிதனாக காணப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றுதான் வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றதே ஒழிய அவர் மனிதனாக காணப்படுவது போன்று நடித்தார், பாவனை செய்தார் என்பதாக சொல்லுகிறது இல்லை. யோவான் 1:14. மனிதனுக்காக மீட்பராகுவதற்கு அவர் ஒரு மனிதனாகுவது அவசியமாயிருந்தது. அவர் மனிதன் போன்று நடிப்பவராக இருக்க முடியாது. அவர் உண்மையிலேயே ஒரு மனிதனாகிட வேண்டும். இல்லையேல் அவரால் ஆதாமிற்கான மீட்கும் பொருள் விலைக்கிரயமாகிட முடியாது. ஏனெனில் திவ்ய நியாய பிரமாணமானது ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் என்று முன்வைக்கின்றதாய் இருக்கின்றது. உபாகமம் 19:21. மீட்கும் பொருள் என்னும் வார்த்தையானது சரிநிகர் சமான விலையினை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. மீட்கும் பொருள் கிரேக்கில் ஆன்டிலுட்ரான் என்னும் வார்த்தையானது சரிநிகர் சமான விலையினை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இயேசு உண்மையிலேயே பரலோக மகிமையினை விட்டுவிட்டு வந்தது போல் அவர் நடிக்கவில்லை. ஐஸ்வர்யவானாய் இருந்த அவர் நம் பொருட்டு தரித்திரரானார். ஆகையால் அவர் உண்மையிலேயே மனிதனாகத்தான் காணப்பட்டார். அவர் தம்மை யோர்தானில் அர்ப்பணித்த போது அவர் பூரணமான மனிதனாக காணப்பட்டார். ஆதாமிற்கான ஒரே சரிநிகர் சமான விலையாக காணப்பட்டார். ரீபிரின்ஸ் நம்பர் 5622. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். யாத்ராகமம் 21:23-24. மனுக்குலத்தின் பாவங்களுக்கு ஏற்றதொரு பலியாக காணப்படும் சரீரத்தினை எந்த மனுஷ ஜீவியும் பெற்றிருக்கவில்லை. காரணம், அனைவருமே பாவிகளாயிருந்தனர். ஒருவேளை
பரிபூர்ண மனுஷன் ஒருவன் இருந்திருப்பானானால் அவன் தன் பரிபூர்ண ஜீவனை மீட்கும் பொருளென கொடுத்திருந்திருப்பான். ஆனால் பரிபூர்ண மனுஷர் எவருமே இல்லை. ஆகையால் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போன்று ஒருவனாவது தன் சகோதரன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சங்கீதம் 49:7-8. ஆகையால் பரிபூர்ண நிலையினை உடைய ஒருவரை, மனுஷருக்கு அவசியமானதை ஒப்பு கொடுக்கும் ஒருவரை கண்டுபிடிப்பது தேவனுக்கு அவசியமாயிருந்தது. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக அவரது பிரமாணங்கள் ஜீவனுக்கு ஜீவனையும் கண்ணுக்கு கண்ணையும் பல்லுக்கு பல்லையும் எதிர்பார்க்கின்றது என்றும், நீதியினுடைய இந்த அடிப்படை கொள்கையின்படியே தேவன் இந்த காரியத்தில் செயலாற்றுவார் என்றும் நமக்கு காண்பிக்கின்றார். ஆகையால் பாவம் செய்தது மனுஷனாக இருக்கின்றபடியால் ஒரு தேவதூதனின் மரணம் என்பது மனுஷனுக்கான மீட்பின் கிரயமாக இருக்க முடியாது. அது சரிநிகர் சமான விலையாக காணப்பட வேண்டும். இழந்து போனது மனுஷ ஜீவனாக இருக்கின்றபடியால் மீட்பதற்கான விலையாக ஒரு மனுஷ ஜீவனே கொடுக்கப்பட வேண்டும். யூத காலங்களில் செய்யப்பட்டு வந்தது போன்று காளைகளும் ஆடுகளும் அடிக்கப்படுவது என்பது போதுமானது அல்ல. ஏனெனில் இவைகள் அப்போஸ்தலன் விவரிப்பது போன்று தேவன் ஏற்ற காலங்களில் ஏறெடுக்க நோக்கம் கொண்டுள்ள விசேஷித்த பலிகளுக்கான நிழல்களாகவும் அடையாளங்களாகவும் மாத்திரம் காணப்பட்டது. ஆகையால் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு உதவி செய்யும்படிக்கு வந்தார் என்று அப்போஸ்தலன் நமக்கு தெரிவிக்கின்றார். அவர் பரலோக சுபாவத்தினுடைய மகிமையை துறந்து மனுஷ சுபாவத்தினை எடுத்துக்கொண்டார். இப்படி அவர் செய்ததற்கான காரணம் நம்முடைய மீட்பராகும் பொருட்டு அதை பழி செலுத்துவதற்கே ஆகும். ஏனெனில் பாவம் செய்த மனுஷனை, ஆதாமை மீட்க ஒரு மனுஷனுடைய மரணத்தினை நீதி கேட்டது. ரெஃபரன்ஸ் நம்பர் 4426. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 5:18-19. யெகோவாவின் முதல் மகத்தான மற்றும் அற்புதமான நியாயத்தீர்ப்பின் பணி 4000 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு மகத்தான மற்றும் அற்புதமான பணியால் பின்தொடரப்பட்டது. அதாவது மீட்பின் பணி. ஒரு மனிதனின் தியாக பலியின் மூலம் ஆதாமின் குலத்தை சேர்ந்த கோடிக்கணக்கானோரை மீட்கும் இந்த பணி எவ்வளவு மிக பெரியது! இந்த செயல் எவ்வளவு மகத்தானது மற்றும் அற்புதமானது! மேலும் எவ்வளவு நியாயமானது மற்றும் உண்மையானது! மேலும் தெய்வீக நீதி மற்றும் அன்பின் ஒவ்வொரு அம்சத்துடனும் எவ்வளவு முழுமையாக இசைந்திருக்கிறது! மீட்கும் பொருளின் தத்துவம் கூட கர்த்தருடைய ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கேற்ப தீர்ப்பு உண்டானது போல, ஏற்ற காலத்தில் பாவங்களுக்கான ஒரே பலியாக, அதாவது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரின் பலியினால் பாவத்திற்கான தண்டனையை செலுத்த முடிந்தது. 1 தீமோத்தேயு 2:5-6, ரோமர் 5:12, ரோமர் 5:18-19. இது ஒரு மகத்தான மற்றும் அற்புதமான செயலல்லவா? தெய்வீக நீதி மற்றும் அன்பின் வெளிப்பாட்டின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் உணர்ந்தவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடாமல் இருக்க முடியுமா? அதை கேட்க காதுகள் உள்ள அனைவருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமாய் இருக்கின்றன. பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமாய் இருக்கின்றன என அறிவிப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. ரீஃபரன்ஸ் நம்பர் 2713. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
மார்க்கு 10:45. இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரை ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாக்கப்படவில்லை. 2 தீமோத்தேயு 1:10. இரட்சிப்பின் மாபெரும் செய்தியானது முற்காலங்களில் மறைமுக அறிகுறியாக மட்டுமே சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனால் ஏற்ற சமயத்தில் இயேசுவினால் அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆதாம் இழந்து போன ஜீவனுக்கு நிகரான தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக தரும் பொருட்டு அவர் வந்தார். ஒரு மனிதனால் மரணம் உண்டானது போல் ஒரு மனிதனால் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் உண்டாக வேண்டும் என்ற இந்த முழு ஏற்பாட்டின் அழகை நாம் காண்கிறோம். ரோமர் 5:19 எழுதப்பட்டுள்ளதைப் போல, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மரண தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவார்கள். மேலும் இறுதியில் உயிர் தெழுதலையும் அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஏற்பாட்டின்படி முதலில் அதன் பலனை அடைபவர்கள் சபை வகுப்பாரே ஆவர். நாம் புதிதான ஜீவனுடையவர்களாக நடந்து கொள்ளும்படி அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். தேவன் தாம் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடி உயிர்த்தெழுதலை முழுமையாக நிறைவேற்றுவார் என்பதில் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாம் மரிக்கக்கூடாது என நாம் உரிமை கோர முடியாது. அவ்வாறு கோருவது வேத வசனங்களுக்கும் எல்லா உண்மைகளுக்கும் முரண்பாடானதாகும். அதற்கு மாறாக நாம் மரிப்போம் என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆனாலும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அவர் மூலமாய் நம்மையும் எழுப்புவார் என நம்புகிறோம். யாரெல்லாம் தற்காலத்தில் தம்மிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக உள்ளார்களோ அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகும்படி இயேசு முழு உலகத்தின் பாவத்திற்காக ஒரு பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் பின்பு உலக மனுக்குலமும் கிறிஸ்துவின் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் பலனை படிப்படியாக பெற்றுக்கொண்டு தேவனோடு சீர்பொருந்தும் வாய்ப்பையும் பெறுவர். ரீஃபரன்ஸ் நம்பர் 5418. மீட்கும் பொருளும் பாவ நிவாரணமும் ஒன்று என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. பாவ நிவாரண பலிகள் என்பது ஈடுபலி அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈடுபலி என்பது பாவ நிவாரண பலிகள் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவைகள் வெவ்வேறான 2 காரியங்களாகும். ரீஃபரன்ஸ் நம்பர் 4426. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசையர் 1:19-20. ஆம், அவருடைய இரத்தம் தம்முடைய பாவ மன்னிப்புக்கான அடிப்படையாக அமைந்தது. அது நமக்காக சமாதானத்தை ஏற்படுத்தி ஒப்புரவுக்கான வழியை திறந்ததோடு தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் நிலைமையிலிருந்து நம்மை மீட்டு தேவனுடைய குடும்பத்தில் மீண்டும் பிள்ளைகளாக மாற்றியது. மாபெரும் அப்போஸ்தலர் பவுல் இதை தெளிவாக சொல்கிறார். கொலோசையர் 1:20, எபிரேயர் 9:12, 10:19, 13:12, ரோமர் 3:25, 5:9, எபேசியர் 1:7, 2:13, கொலோசையர் 1:14 மற்றும் அப்போஸ்தலர் 20:28-31. அதேபோல மாபெரும் அப்போஸ்தலர் பேதுருவும் இதை உறுதியாக கூறுகிறார். 1 பேதுரு 1:2, 1:19. அன்பான அப்போஸ்தலன் யோவானும் கூட இதற்கு சாட்சியளிக்கிறார். 1 யோவான் 1:7, வெளிப்படுத்தின விசேஷம் 1:5, 5:9, 7:14. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட 43 சாட்சியங்கள் ஒருங்கிணைத்து அறிவிக்கின்றன. நமது கர்த்தர் தமது இரத்தத்தை தனக்காகவோ அல்லது அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு உதாரணமாகவோ சிந்தவில்லை. அதாவது எல்லா மனிதர்களும் தங்கள் இரத்தத்தை சிந்தி பரிபூரணத்தை அடைய வேண்டும் என்று காட்டவில்லை. ஆனால் இரத்தம் எதை அடையாளப்படுத்துகிறது? அவருடைய இரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இரத்தம் உயிராயிருக்கிறது. ஆதியாகமம் 9:4-6 முடிய. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜீவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே, பலி செலுத்தப்பட்ட ஜீவன். லேவியராகமம் 17:11, 17:14. இரத்தம் எதை குறிக்கிறது என்பதற்கான தேவனுடைய வரையறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அனைத்து பலிகளிலும் அதேபோல நம்முடைய கர்த்தராகிய இயேசு அளித்த அனைவருக்குமான ஒரே பலி சம்பந்தமாக ஏற்படும் அனைத்து குழப்பங்களும் நீங்கிவிடுகின்றன. இரத்தம் ஜீவனை குறிக்கிறது. அதே நேரத்தில் இரத்தம் சிந்தப்படுவதே ஜீவனை இழப்பதை, மரணத்தை குறிக்கிறது. எனவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, சுத்திகரிக்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தம், கிறிஸ்துவின் விலையேற் பெற்ற இரத்தம் போன்ற வெளிப்பாடுகள் சொல்லர்த்தமான ஆட்டுக்குட்டியையோ அல்லது சொல்லர்த்தமான இரத்தத்தையோ குறிக்கவில்லை. மாறாக கிறிஸ்துவின் மரணத்தையே குறிக்கின்றன. உண்மைதான், நமது கர்த்தரின் விலா பக்கம் உண்மையில் துளைக்கப்பட்டு இரத்தம் பாய்ந்தது. ஆனாலும் அவர் தம்முடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார். அவரது மரணத்தால் என்ற வெளிப்பாடு அவருடைய நேரடி இரத்தத்தில் ஒரு துளி கூட வெளியேறவில்லை என்றாலுமே உண்மையாகவும் சரியாகவும் இருந்திருக்கும். ஏனெனில் அது அவருடைய மரணத்தின் மூலம், அதாவது அவருடைய ஜீவனின் தியாகத்தின் மூலமாக அல்லது ஜீவனின் இழப்பின் மூலம் நம்மை மீட்டு கொண்டார் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவேதான் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அவர் தம்முடைய ஆத்துமாவை, ஜீவன், உயிர் மரணத்தில் ஊற்றி, மேலும் அவருடைய ஆத்துமா, ஜீவன், உயிர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசாயா 53:12, ஏசாயா 53:10. இரத்தம் நிறைந்த ஒரு ஊற்று உள்ளது. இம்மானுவேலின் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது. பாவிகள் அந்த வெள்ளத்தில் மூழ்கினால் அவர்களுடைய பாவக்கரைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இப்பாடல் தீர்க்கதரிசியின் சிந்தனையை நன்றாகவும் அழகாகவும் வெளிப்படுத்துகிறது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சகரியா 13:1. ரீபிரின்ஸ் நம்பர் 1229. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். யோவான் 12:32. இந்த வசனப்பகுதி தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் கூறுகிறது. இங்கு குறிப்பிடப்பட்ட உயர்த்தப்படுதல் என்பது சிலுவையில் உயர்த்தப்படுதலை குறிக்கிறது. அவர் தாம் இன்னவிதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இந்த வசனத்தை கர்த்தர் கூறியபடி எடுத்துக்கொண்டால் அது கிறிஸ்துவின் சிலுவை முழு மீட்பு திட்டத்தின் மையமாக அமைகிறது. இதுவே கர்த்தர் நினைத்த விதமாகவும் வேதத்தின் அனைத்து இடங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்ட விதமாகவும் உள்ளது. மீட்பு திட்டத்தின் மையம் கிறிஸ்துவின் சிலுவையே. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவது, உயர்த்தப்படுவது, மரணம் அடைவது என்பது தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில் இருந்த அவசியமாகும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் மரணமே மனிதர்களை தேவனோடு இசைவுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரே வழியாக இருந்தது. இதன் மூலம் மனுக்குலத்தை இழுத்து கொள்வது அவரது மரணத்திலும் சிலுவையில் உயர்த்தப்படுவதிலும் தான் முழுமையாக சார்ந்திருக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது. ரீபரன்ஸ் நம்பர் 1054. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் நமது கர்த்தர் மரித்தபோது அவர் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்திடவே இப்படி செய்தவரானார். சபையாகிய நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்திடுவதற்காக மட்டுமல்லாமல் தேவனிடத்தில் சேருவதற்கு விரும்பிடும் மனுக்குலத்தார் அனைவரையும் கூட தேவனிடத்தில் கொண்டு சேர்த்திடுவதற்காக இப்படி செய்தவரானார். ஆனால் அவரது மரணம்
நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்திடவில்லை. அவருடைய மரணம் என்பது விலைக்கரையத்தை கொடுத்து வைத்த காரியமாய் மாத்திரமே இருந்தது மற்றும் விலைக்கரையத்தை முதலாவது கண்டுபிடிப்பது அவசியமாய் இருந்தது. உதாரணத்திற்கு, உங்களுக்கு கடன் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள். $5000 கடன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இன்னுமாக $5000 விலை மதிப்புள்ளதும் உங்களால் விற்க முடிகிறதுமாகிய சொத்து ஒன்றினை பெற்றிருக்கிறீர்கள் என்றும் வைத்துக்கொள்ளுங்கள். அச்சொத்தினை விலை மதிப்பென்பது உங்களது கடனிற்கு சரிநிகர் சமமாக இருக்கின்றது. சொத்தின் விலையினை மீட்கும் பொருளென பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அச்சொத்தினை விற்றுவிடுகின்றீர்கள். ஆனால் சொத்தை விற்றவுடன் உங்கள் கடன் ரத்தாகிறது இல்லை. நீங்கள் சொத்தை விற்க மாத்திரம் செய்து தொகையை மட்டும் பெற்றிருக்கின்றீர்கள். இதை பிற்பாடுதான் கொண்டு போய் கடனுக்கு கட்டி தீர்ப்பீர்கள். இப்படியாகவே நமது கர்த்தருடைய மரணத்தின் பலனும் காணப்படுகின்றது. அவர் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக மரித்தபோது அவர் சரிநிகர் சமான விலை ஒன்றினை கொடுத்து வைத்தார். ஆகையாலே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது என்றும் பாவத்தின் விலையாக மரணம் வந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக மரண தண்டனையும் இதனை தொடர்ந்து வருபவைகளும் ஆதாமின் சந்ததியின் மேல் வந்தது. ஏனெனில் அனைவருமே பாவ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் மற்றும் அனைவரும் மரண தீர்ப்பின் கீழ் காணப்பட்டனர். நம்மை மீட்கும் பொருட்டாக நமது கர்த்தர் நமக்கான ஈட்டுக்கரையத்தினை தமது சொந்த ஜீவனை கொடுத்து வைத்தார். அந்த ஈட்டுக்கரையமானது ஆதாமிற்கு அல்லது ஆதாமின் சந்ததியில் உள்ள எந்த அங்கத்தினனுக்கு அல்லது அனைவருக்குமே போதுமான ஒரு கரையமாக இருந்தது. இதை அவர் பிற்பாடு செயல்முறைப்படுத்துவார். ஒரு நபருக்காக இருப்பினும் இந்த கிரைய அளவை காட்டிலும் குறைவாய் செலுத்த முடியாது. ஒருவேளை கர்த்தர் ஒரே ஒரு நபரை மட்டும் மீட்டெடுக்கவும் மீதமுள்ள நம் அனைவரையும் கைவிட்டு விடவும் நோக்கம் கொண்டிருந்தாலும் இதற்கும் அவர் ஜீவனே எடுக்கப்படும் மற்றும் இதற்கு குறைவாக எதுவும் எடுக்கப்பட முடியாது. ஏனெனில் மனுஷனுடைய ஜீவன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் மனுஷனுடைய ஜீவனே தண்டனையை சந்திக்க அவசியமாயிருக்கும். இந்த ஆக்கினை தீர்ப்பானது ஒரு மனுஷனாகிய ஆதாம் மூலமாய் வந்துள்ளபடியால் ஒருவருக்குரிய தண்டனையை சந்திப்பது என்பது முழு மனுஷ குடும்பத்தினையும் உள்ளடக்குவதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக மீட்பை பற்றின இந்த மாபெரும் உபதேசத்தினுடைய கொள்கையினை நாம் காண்கின்றோம். மற்றும் தேவன் தம் குமாரனுடைய ஒரே பலியினை கொண்டு தம் சொந்த நீதியினுடைய கணக்கினை கட்டி தீர்க்கின்றவராய் இருக்கத்தக்கதாக எப்படி காரியங்களை திட்டமிட்டிருந்தார் என்பதையும் நாம் காண்கிறோம். ரீப்ரின்ஸ் நம்பர் 4426. சிலுவையை பற்றின உண்மையான கண்ணோட்டமானது இயேசுவை சபையின் போதகராகவும் சபைக்கு தலையாகவும் சபையாகிய மணவாட்டிக்கு மணவாளனாகவும் அடையாளம் கண்டுகொள்கின்றதாயிருப்பினும் அது கர்த்தர் நம்முடைய போதகராக இருப்பதற்கும் பின்னர் உலகத்திற்கு ராஜாவாக இருப்பதற்கும் உள்ள அதிகாரத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் அதே பலியின் மூலம் அதே ஈடுபலி என்னும் விலைக்கிரயம் மூலம் சபையையும் உலகத்தையும் கூட வாங்கினார் என்றும் சாபமாகிய மரண தீர்ப்பிலிருந்து சகல மனுக்குலத்திற்கான விடுதலையும் கூட பெற்றுக்கொண்டார் என்றும் இவ்விதமாக தேவன் நீதி உள்ளவராகவும் அதே சமயம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை நீதிமானாக்குகிறாராகவும் இருப்பதற்கு ஏதுவாக்கிற்று என்றும் அடையாளம் கண்டுகொள்கின்றதாய் இருக்கும். கிறிஸ்துவின் மரணமானது ஆதாமுக்கும் அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அனைத்தையும் இழந்து போன இவர் சந்ததியாருக்கும் ஈடுபடி விலைக்கரையம் என கருதப்படும் போதுதான் அவருடைய மரணத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் தெய்வீக ஏற்பாட்டின்படியாக மரணத்திற்குள்ளான ஞானசானமானது நமது கர்த்தரால் தவிர்க்கப்பட முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதே சமயம் அவருடைய மகிமையான மணவாட்டி வகுப்பாரில் அங்கங்களாக இருக்கும் அனைவரும் அவரோடு கூட இந்த மரணத்திற்குள்ளான ஞானசானத்திலும் கண்டிப்பாக பங்கடைய வேண்டும் என்பதையும் அவருடைய இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்போ தேவனுடன் ஒப்புரவாகுதலோ மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலோ
நித்திய காலமாய் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்போ இருப்பதில்லை என்பதையும் நம்மால் காண முடிகிறது. இப்படிப்பட்ட சரியான கண்ணோட்டத்தை நமக்கு முன் கொண்டிருப்போமானால் கல்வாரியில் நடைபெற்றதான நமது அருமையான மீட்பருடைய பாடுகளின் நிமித்தம் நாம் அனுதாப உணர்வு கொள்வதோடு அவர் கடைசி வரையிலும் உண்மையாய் இருந்தது நிமித்தம் சந்தோஷமும் அடைகிறோம். ஏனெனில் அவர் உண்மையாய் இருந்தார் என்பது நமது மீட்பையும் இறுதியில் அவர் மூலம் உயிர்த்தெழுதலில் பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துகிறது. ரீஃபரன்ஸ் நம்பர் 3900. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எபிரேயர் 2:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் தரப்பில் மரணத்தின் பாடுகள் முழு உலகத்தின் பாவங்களுக்கான மீட்கும் விலையாக இருந்தன. ஒரே ஒரு மீட்கும் பொருள் விலை மாத்திரமே அவசியமாய் இருந்தது. அது ஒரு பரிபூர்ண மனிதனின் மரணம். அவர் ஆட்சி செய்யவோ ஊழியத்தை பெற்றுக்கொள்ளவோ வரவில்லை. மாறாக இஸ்ரவேலுக்கும் உலகத்திற்கும் அவர்களின் மீட்பராக சேவை செய்ய வந்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தால் அவர்களை வாங்கவும் தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படியாமையின் காரணமாக அனைவரின் மீதும் இருந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பிரம்மாண்டமாக செய்து முடித்தார். ரீஃபரன்ஸ் நம்பர் 4966 மற்றும் ரீஃபரன்ஸ் நம்பர் 3476.